தேவனுக்கு பலத்த கரங்களை தட்டுவோமாக. அவரை நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம நிறையா கஷ்டங்களை எங்கே இருந்தாலும் போயிருப்போம். ஆனால் இயேசு இருந்தனால தான் நம்மளை தாங்கி வந்தார். சேற்றிலிருந்து நம்மளை தூக்கினார். கண்மலையில் நிறுத்தின தேவனை என்று ஆராதிக்க போகிறோம். அமேன் அமேன். சத்தபத்தில் அமேன் அமேன். ஒன்றும் சத்தபத்தில் அமேன் அமேன்.
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் வெற்றி கொள்வேன். நம்மளுக்கு வெற்றி தான், ஏன்னா நம்ம பக்கத்துல இயேசு இருக்கிறார். நம்ம எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு பதிலை தருகிற தேவனை உயர்த்தி ஆராதிப்போமாக. நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். நேமியானா என் மேல கர்த்தர் தரும். என் மேல கர்த்தர் தரும். கொடுக்கும் கரம், பண்ணி நடத்தும் கரம், விலகாத கரம், கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். என் மேல நான் கேட்பதெல்லாம் மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிரக்கூடா கூடிய என்று நிமிர செய்த கரம். நிமிரக்கூடா கூடிய என்று நிமிர செய்த என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். என் மேல நான் கேட்பதெல்லாம், என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். என் மேல நான் கேட்பதெல்லாம் எஸ்ரானா தேவியானா என் மேல எஸ்தர்னா டிபோரானா என் மேல கொடுக்கும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம், கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். அந்த என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். என் மேல ஐந்து அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புதங்கரம். 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புதங்கரம். வாலிபனே எழுந்திரு என்று ஆடையை தொட்டு எழுப்பின கரம். வாலிபனே எழுந்திரு என்று ஆடையை தொட்டு என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். என் மேல நான் கேட்பதெல்லாம், என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். என் மேல நான் கேட்பதெல்லாம் நேமியானா என் மேல கர்த்தர் தரும். எஸ்தர்னா என் மேல கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம், கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம், கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம்.
கொள்வீர். And of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று விசுவாசமாக சொல்லுவோமாக. And of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வீர். And of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வீர். நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வீர். நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வீர். நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வீர். ஆமென். நம்ம கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வோம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவரே நீர் ஒருவரே அப்பா. மாட்சிமை நிறைந்தவரே, சர்வ சிருஷ்டிகளையும் எஜமானன் நீர் அப்பா. எங்க அகிலத்தை நீர் ஆள்பவர் அப்பா. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. எங்களோட துதிக்கு பாத்திர நீர் ஒருவரே அப்பா. துதி ஆராதனை
ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, மாட்சிமை நிறைந்த தேவன் நீர் அப்பா, மகிமை உமக்கு தான். இந்த அகிலத்தை ஆளுகிற அதிகாரம் உடையவர் நீர் ஒருவரே அப்பா. நீர் பரலோக ராஜா, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. நீதியின் தேவன் நீர் ஒருவரே, நித்திய தேவனும் நீர் ஒருவரே அப்பா. நன்றி, நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நீ சர்வ வல்லவர் அப்பா. துதி உமக்கே, ஆமென். கணம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. உம்முடைய பிரசனம் எங்க மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களை ஒவ்வொருவரும் நீங்க அனல் மூட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அபிஷேகப்படுத்தினதுக்காக நன்றி அப்பா. நீர் தூயர், நீர் தூயர் அப்பா. நீ சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். நன்றி, நன்றி செலுத்துகிறோம்.
உமக்கு ஒருவரே துதியும் கனமும் செலுத்துகிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் பாத்திரர் அப்பா. நீர் என்றும் எங்க மத்தியிலே உயர்ந்திருப்பீராக. நீர் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்தில் இருப்பது மகிழ்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. பாஸ்டர் சொன்ன மாதிரி மறுபடியும் 2வது முறையாக உங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக பாஸ்டர் ரெவரண்ட் ரவி அவர்களுக்காக, பாஸ்டர் அம்மாக்காக, குடும்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் ஊழியம் செய்கின்ற ஊழியர்களுக்காக, தலைவர்களுக்காக, சபை மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் வார்த்தையை கேட்க வாஞ்சியாக வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்கள், வசனம் சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்கிறேன். ஆமென். அப்போ பாருங்கள், தாகமாக இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கி தண்ணியை ஊற்றுவார். ஆமென் சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள், காலியான பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவார்.
பாத்திரம் காலியாக இருக்கா இன்றைக்கி? பக்கத்தில் ஒன்று பார்த்துக்கங்க, பாத்திரம் காலியா? நீங்கள் போகும்போது கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. If your cup is empty, hallelujah, God will fill your cup. You will experience overflow. உங்களுடைய பாத்திரம் காலியாக இருந்தால் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் பாத்திரங்களை எல்லாம் நிரப்ப விரும்புகிறார். ஆமென். வந்த வண்ணமாக ஒருவரையும் தேவன் அனுப்புகிற ஹல்லேலூயா தேவன் அல்ல. இன்றைக்கும் தமது வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம் மத்தியில் பேசுவார் என்று நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். எல்லா வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 12:5. சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம், நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கீ வேர்ஸ் என்ன அப்படின்னா, நான் இப்பொழுது எழுந்து. நீங்கள் கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? ஒரு 2 முறை சேர்ந்து சொல்லாமா எல்லாரும்? கொஞ்சம் அப்போ தான் மனதில் பதியும். நான் இப்பொழுது எழுந்து. நான் இப்பொழுது எழுந்து. Now I will arise. Now I will arise. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, உமது விலையேற பெற்ற வல்ல ஜீவ சத்திய வசனங்களை நீர் எங்களோடு கூட பேசும்படியாய், வாஞ்சையாய், ஆசையாய் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை இந்த வார்த்தைக்கு நேராய் நாங்கள் திருப்புகிறோம். எங்கள் செவிகளை உடைய வசனத்திற்கு நாங்கள் திறக்கிறோம். நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகளில், எங்கள் கேள்விகளில், எங்கள் குழப்பங்களில், எங்கள் பிரச்சனைகளில், எங்களுடைய இக்கட்டுகளில் இன்றைக்கும் ஆண்டவரே உமது வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு வருவதாக, எங்களை விடுவிக்கும்படியாய், எங்கள் புத்தியை தெளிவிக்கும்படியாய், எங்கள் சூழ்நிலையை மாற்றும்படியாய் நீர் உமது வார்த்தையை அனுப்புவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க, இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவருக்கும், தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் இப்பொழுது எழுந்து. நவ் ஐ வில் அரைஸ். இந்த வார்த்தையை நான் தியானம் பண்ணும்போது யோசித்தேன், why should God arise? எதற்காக தேவன் எழும்ப வேண்டும்? ஆமென். ஏன்னா பாருங்க, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்படி தானே? அவர் ஒவ்வொன்றையும் எழும்பி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ணலாம்? God can command. உண்மையா இல்லையா? கர்த்தர் என்ன பண்ணலாம்? இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ணலாம்? கர்த்தர் செயல் பண்ணலாம். சாரி, 1 நிமிஷம் பாஸ்டர், எப்போ முடிக்கணும்? ஓகே, முடிச்சலாம். பாருங்க, அப்போ இருந்த இடத்துல இருந்தே தேவன் செயல்பட முடியும். அப்போ தேவன் எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ், நார்மல் ஸ்டேட் படி தேவன் எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எப்படி இருக்காரோ நமக்கெல்லாம் தெரியுமா? ஈஸ் அட் இஸ் த்ரோன், அப்படி தானே? அவர் தமது சிங்காசனத்தில் இருக்காருன்னா அப்படி உட்காந்துருக்கார் அவர். அப்போ நமக்காக ஒவ்வொரு முறையும் அவர் எழும்பி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைங்க தான் பாருங்கள், டீச்சர் வந்து எழும்பி நிற்கணும். இப்போ ஆண்டவர் எழும்பி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நார்மல் ஸ்டேட் என்னன்னா, அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, நான் இப்பொழுது எழுந்து. அப்போது திஸ் இஸ் மோர் சீசனல்னு பார்க்குறேன். இப்பொழுது என்ற வார்த்தை வந்ததுனால இட் சேஸ் நவ். எப்பொழுதும் எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு சீசனல், அல்லேலூயா, இப்பொழுது எழுந்து, அல்லேலூயா, நவ் ஐ வில், அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், இட் மஸ்ட் பி சம்திங் ரியலி ஸ்பெஷல். சாதாரணமாக தேவன் எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எழும்புறேன்னு சொல்கிறாருன்னா இட் மஸ்ட் பி சம்திங் ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். ஐ வுட் சே வெரி ஸ்பெஷல். ரொம்ப சிறப்பான விசேஷமான ஒரு காரியமாக இருக்குது. அப்புறம் யோசித்தேன், ஏன் தேவன் எழும்ப வேண்டும்? எழும்ப வேண்டாமே அவர்? இட் மஸ்ட் பி சம்திங் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. முக்கியம் இல்லை, ரொம்ப 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 முக்கியம். அவர் எழும்பணுன்னா பாருங்கள், அது ரொம்ப 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 முக்கியம். திரும்பவும் யோசித்தேன், இட் மஸ்ட் பி சம்திங் வெரி 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 அர்ஜென்ட். ரொம்ப ரொம்ப அவசியமான, ரொம்ப 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 அவசியமும் ஆன ஒரு விஷயமாக இருக்க வேணும் அவர் எழும்புறது. அப்போ சீசனல், ஸ்பெஷல், இம்பார்ட்டண்ட், அர்ஜென்ட், அப்படி தானேங்க? ஏன்னா நார்மலாக ஆண்டவர் எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த வசனத்தை பார்க்கும்போது நான் என்னுடைய மனதில் ஓடினவைகளெல்லாம் உங்கள் வார்த்தையாக அவங்களோட கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் யோசித்தேன், நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வந்து அவன் கேட்குறான், என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், நீங்கள் வந்து அவனுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணுற ஆஃபர் பண்ணுறேன், நான் வந்து பண்ணுறேன்
அப்போ நான் அதை பிக்சரைஸ் பண்ணி பார்க்குறேன், வீடியோவாக அதை ஆக்கி பார்த்தா எப்படின்னா, ஆண்டவர் உட்கார்ந்துருக்க, நியூற்றுக்கு அதிபதி அவருக்கு முன்பாக வந்து, என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், அவன் சொஸ்தமாகணும் அப்படின்னு சொன்னவொடனே இயேசு எழுந்து, எப்பப்பா வரணும், எங்கப்பா அட்ரஸ், இப்பயே வரணுமா கூட அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்படி தானே? ஏன்னா அவர் ஆஃபர் பண்ணார், வரேன்னு சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், முதல்ல உட்காருங்க ஆண்டவர் அப்படின்றான். நீங்கள் எழுந்துரு நிற்கிறீங்க, உட்காந்துருங்க அப்படின்னு. ஆண்டவர் உட்காந்துடுறாரு பாருங்க. நீங்கள் எழும்பி என் வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், ஸ்பீக் அ வேர்ட், ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாகும். ஆமென். அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, தெளிவாக சொல்கிறான், நீங்கள் எழும்ப வேண்டியது இல்லை ஆண்டவரே, இந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் எழும்பிலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே உட்காந்துருக்குறீங்களோ அவங்க உட்காந்து பேசுங்க, ஒரே ஒரு வார்த்தையை பேசுங்க, வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு. ஆண்டவர் வார்த்தையை பேசுகிறார், வேலைக்காரன் சொஸ்தமாயிடுறான். அப்போ நான் யோசித்தேன், ஸ்பெஷல் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட்னு சொன்னால் கூட சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸுக்கு கூட ஆண்டவர் எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆமீன்னு சொல்லுங்கள். அவர் இருந்த இடத்துல இருந்தே கையை அசைக்கலாம், ஒரு வார்த்தையை பேசலாம், அற்புதம் நடக்கும். அப்போஸ்தல நடவடிக்கைகளில் சீஷர்கள் நடந்து போகிறாங்களாம், அவர்கள் நிழல்பட்டு அற்புதங்கள் நடக்கிறதாய் வசனம் போட்டிருக்கு, அவர்கள் உருமால்களில் சுகம் கிடைக்கிறதாய் வசனம் போட்டிருக்கு. அப்போது தேவன் ஈவன் ஃபார் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் கூட தேவன் எழும்ப மாட்டார். ஆமென். அப்போது தேவன் எழும்புறேன்னு சொல்கிறாருன்னா அப்போ அது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்குது இல்லை? இட்ஸ் மஸ்ட் பி சம்திங் சீரியஸ். அல்லேலூயா. அண்ட் ஸ்பெஷல் ஆல்சோ. சீரியஸ்னு உங்களெல்லாம் ரொம்ப அப்படியே பாஸ்டர் கஷ்டப்பட்டு உங்களை சிரிக்க வச்சார், நான் திரும்ப உங்களை சீரியஸ் ஆக விரும்பல. அண்ட் இட் மஸ்ட் பி சம்திங் ஸ்பெஷல் ஆல்சோ. அல்லேலூயா. நாட் ஜஸ்ட் சீரியஸ், இட் மஸ்ட் பி சம்திங் ஸ்பெஷல். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம பார்க்க தியானிக்க அவர் வார்த்தையை அனுப்புகிறாரு, இன்னொன்று அவர் தூதர்களையும் அனுப்புகிறாரு. அவர் எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. God can send his angels. உண்மையாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தமது தூதரை அனுப்ப மாட்டார், உங்களுக்காக அனுப்ப மாட்டார், அனுப்புவார். எசேக்கியா ராஜாவின் நாட்களில் ஆண்டவர் அவனுக்காக சனகரிப்பு அவனுக்கு விரோதமாய் வந்தபோது ஒரே ஒரு தூதனை அனுப்புனார். God sent just one angel. ஒரே ஒரு தூதனை அனுப்புகிறாரு. He killed 185,000 people. 1,85,000 பேரை சங்கரித்தான் ஒரே ஒரு தூதன். நான் யோசித்தேன், நீங்கள் ஆண்டவரை எழுமணும், பேசுனா நடக்குது, பேசுனா நடக்குது. ஒரே ஒரு தூதனை அனுப்புனா முடிஞ்சு போயிடுது. சங்கீதம் 91 போடுது, என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு காக்க தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் தமது கைகளில் என்னை ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமே. அப்போனா இதெல்லாம் பரலோகத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுற ஒர்க்கு. வேர்டு அனுப்புவார், ஏஞ்சலை அனுப்புவார். God can send prophets. ஆமேன்னு சொல்லுங்கள். You have a good pastor. அதனால் ஒரு கை தட்டுங்க அவருக்கு. பாருங்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிற ஒரு தேவ மனிதர். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார் பாஸ்டர். ஹல்லேலூயா. அவருக்காக வைராக்கியமாக நிற்கிறவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சபை இன்னும் வளரும். ஹல்லேலூயா. நீங்கள் 10ன்னு சொல்கிற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ஆமீன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஈவன் காட் கேன் சென்ட் ப்ராஃபட்ஸ். ஹல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பலாம். ஆனால் நம்ம தியானிக்க போகிற வசனம், நான் இப்பொழுது எழுந்து. ஹல்லேலூயா. நவ் ஐ வில் அரைஸ். அந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு ஏன் எழும்புறாரு, அந்த வசனம் என்னதான் இருக்குது முன்னாடியும் பின்னாடி நான் பார்த்தேன். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும், அப்ரஷன் ஆஃப் த புவர். ஹல்லேலூயா. அவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும். அப்போ யோசித்தேன், ஆண்டவர் எழும்புறாருன்னா இப்போல்லாம் மூச்சு விடுறீங்களா? மூச்சு விடாட்டி எப்படி பாஸ்டர் வர முடியும் சர்ச்சுக்கு? மூச்சு விட்டதுனால தானே சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள். பாருங்கள், மூச்சு என்பது அவர் நார்மல் ஸ்டேட். நார்மலாக பாருங்கள், நம்ம மூச்சு விடுவோம், ஜெபம் பண்ணும்போது மூச்சு விடுவோம், துதிக்கிறோம், மூச்சு விடுறோம். நம்ம மூச்சு ஒரு நாள் பெருமூச்சாக மாறுதுன்னு வைங்களேன், அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் வரும்பொழுது என் மூச்சு பெருமூச்சாய் மாறிவிடுகிறது. ஆமாம். என் மூச்சு என்ன ஆகுதுங்க? வசனம் போட்டிருக்கு, உங்கள் மூச்சு பெருமூச்சாக மாறினா நான் எழும்புவேன். ஆமின்னு சொல்லுங்கள். when your breath becomes long breath. எல்லா டைமும் நீங்கள் பெருமூச்சு விட மாட்டீங்க, அப்படி தானே? எல்லா டைமும் நீங்கள் பெருமூச்சு விட மாட்டீங்க. அப்போ என் மூச்சு பெருமூச்சாக விடுறோன்னா என் வாழ்க்கை போகிற பாதை அப்படி இருக்குது. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் போயிருக்கேன். எப்படி பெருமூச்சு விடுவாங்க? எனக்கெல்லாம் கொடுப்பன இல்லை, அவங்களுக்கெல்லாம் இருக்குது, எனக்கெல்லாம் நடக்குமா? அங்கே தான் வரும் பெருமூச்சு. எனக்கெல்லாம் எப்போ தான் கிடைக்குமோ? பெருமூச்சு அங்கே தான் வரும். அது பெருமூச்சு. பாருங்கள், மூச்சு பெருமூச்சாக மாறிச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் அரைஸ். ஆமென். இன்னொரு கேள்வி கேட்குறவங்க கிட்ட, எத்தனை பேர் இங்கே விசுவாசிக்கிறேன் நல்லா கை ஊற்றி சத்தமாமேன்னு சொல்லு. விசுவாசிக்கிறீங்க தேவன் என் ஒருவனுக்காக எழும்புவார்னு? கொஞ்சம் பேராச்சும் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தினவங்களுக்கு தேவன் எழும்புவார்.
ஃபார் ஈவன் எவ்ரி இண்டிவிஜுவல் சோல் காட் வில் அரைஸ். ஒரு தனி மனிதனுக்காக தேவன் எழும்ப சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய ஒரு பெரிய காரியம்னா நீங்கள் விசுவாசிச்சா அப்படி ஆகுன்ற. அதனால தான் உங்களை கை வைத்தி ஆமின்னு சொல்ல சொன்னேன். எனக்காக எழும்பார் நம்பினீங்கன்னா, என் ஒருத்தனுக்காக எழும்பார். அந்த மலேசியாவில் இந்த கஜாங் சிட்டியில் என் ஒருத்தனுக்காக தேவன் எழும்பணுன்னா எழும்புவார். அவர் எழும்புவார் என்கிற விசுவாசம் இருந்தால் அந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. ஆமென். அப்போ உங்கள் மூச்சு ஒருவேளை பெருமூச்சாக மாறி இருக்கா, உங்கள் சிச்சுவேஷன் அப்படி இருக்கா, உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கா, பெருமூச்சின் சத்தம் கேட்குது பாஸ்டர். ஆமென். இந்த வசனம் எடுத்தவங்க படிங்க. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எக்ஸோடஸ் 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு. போதும். தேவன் அவர்கள் சொல்லுங்க, மூச்சை கேட்டாரா பெருமூச்சை கேட்டாரா? தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு. ஆமென். ஹல்லேலூயா. This is at the end of 430 years. 430 வருஷத்தின் முடிவில் இந்த வசனம். அப்போ 430 வருஷமும் ஜெபம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. சொல்லுங்க. யோசேப்பை அறியாத ராஜா வந்த உடனே சூழ்நிலைலாம் மாறிடுச்சு, சிச்சுவேஷன்லாம் மாறிடுச்சு. நான் நிச்சயமாக நம்புகிறேன். என்னன்னா ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள்? மூச்சு ஜெபம். அதெல்லாம் பெருமூச்சு ஜெபம் இல்லை, மூச்சு ஜெபம். எப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க? ஆண்டவரே இப்போ கொஞ்சம் வேலையை டைட் ஆக்கிட்டாங்க, நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்ல பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு, திடீர்னு வேலையெல்லாம் கொஞ்சம் டைட் ஆக்குறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. சாதாரண ஜெபம் தான் அது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் சாதாரண மூச்சின் ஜெபம் தான். என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? ஆண்டவரே எங்கள் சம்பளம்லாம் கம்மி பண்ணிட்டாங்க, இப்போது எங்கள் சேலரிலாம் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சாதாரணமாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் ஹேப்பனிங் ஃபார் 430 years. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் வசனம் வந்து 430வது வருஷம் நடந்த வசனம். அதுக்கு முன்னாடிலாம் ப்ரேயர் எப்படி இருந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் சேலரிலாம் கம்மி பண்ணிட்டாங்க ஆண்டவரே, ஒரு மூச்சின் ஜெபம். அப்புறம் வந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க 3வது ஜெபம். ஆண்டவரே எங்கள் ஒர்க் டைமெல்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க, சேலரியை கம்மி பண்ணிட்டாங்க, இப்போது சேலரியவே கட் பண்ணிட்டாங்க. சேலரியே இல்லையா? ஆமாம், சேலரியே இல்லை ஆண்டவர். அதுவும் மூச்சு தான். 4வது முறை சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே நீங்கள் அடிமைன்னு சொல்லிட்டாங்க, இப்போ நாங்கள் சிட்டிசன்ஸ் இல்லை, நாங்கள் ஸ்லேவ். அல்லேலூயா. அது கூட மூச்சின் ஜெபம். அடுத்தது சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே இந்த அடிமைத்தனம் போய்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், எங்கள் அடுத்த ஜெனரேஷனும் அடிமையாக மாறிட்டாங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையே இப்படித்தானா? ஒரு பெருமூச்சு. புரியுதுங்களா? நடக்குமா நடக்காதான்னு தெரியலன்னு வருது பாருங்க, அங்கே தான் பெருமூச்சு வரும். இப்படியே போயிடும் போல இருக்குது, எங்கள் ஜெனரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜெனரேஷனும் அடிமையாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, எங்கள் வாழ்க்கையே எங்கள் சந்ததிகளே இப்படி போயிடுமா அப்படின்னு அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுறோம், மாறவே இல்லை. என் பிள்ளை வாழ்க்கை எனக்கு முக்கியம், என் பிள்ளை வளர்ந்து வரான், என் பிள்ளையும் அங்கே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பெருமூச்சா மாறுமா மாறாதா? எனக்கே இதை ஏற்றுக்கொள்ள முடியல, அடிமைத்தனத்தை வாழ்க்கை. என் பிள்ளையும் அடிமையா, என் சந்ததியும் அடிமையா என்னும் போது நான் சொல்கிறேன், அங்கே எழுமினது பெருமூச்சு. ஆமென். இப்போ மூச்சு ஜபம்ல இப்போ பெருமூச்சு. ஆண்டவரே நீங்கள் செஞ்சாதான் உண்டு, இனி வி cannot continue this anymore, நாங்கள் தொடர முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது மூச்சு பெருமூச்சாக மாறிச்சு. எங்கள் சர்ச்சில் நிறையா நாங்கள் ப்ரேயர் வைப்போம். 21 நாள் ஜபம், 40 நாள் ஜபம். அப்போ அந்த ஜபம் வைக்கும் போதெல்லாம் லாட் ஆஃப் மிராக்கிள்ஸ் will happen. நிறைய அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். கேன்சர் கூட சுகமாக இருக்குது, அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும். எல்லாம் வந்து சாட்சி சொல்லுவாங்க சர்ச்சில். அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரேயர் வைக்கும்போது அந்த ப்ரேயர் முடிவில் வந்து சாட்சி சொல்லுவாங்க எல்லாரும். அப்போ எங்கள் சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் 40 நாள் வைக்கிறீங்க, 21 நாள் வைக்கிறீங்க, 7 நாள் வைக்கிறீங்க, இதை பல வருஷமாக நான் எல்லா ஜபத்துலையும் கலந்துக்கிறேன், என்னுடைய ப்ரேயர் பாயிண்ட் மட்டும் மாறவே இல்லை அப்படின்னாங்க. 40 நாள் ஜபம் பண்ணும்போதும் ப்ரேயர் பாயிண்ட் இருந்துச்சு, திரும்ப 21 நாள் வச்சிங்க, அப்போவும் அதே ப்ரேயர் பாயிண்ட் வச்சேன் பாஸ்டர். நிறைய பேர் அந்த டெஸ்டிமனி சொல்கிறாங்க, கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு டெஸ்டிமனி வரலையே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சுருப்பார், அடுத்த ஜபத்துக்கும் வாங்க, கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜப குறிப்பை கேட்டு உங்களுக்கு அற்புதம் பண்ணுவார். அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பெருமூச்சு. அவங்க சொல்லிட்டு போகும்போது அப்படி தான் நினச்சி நானும் ஒரு ஜபத்துலேயும் கலந்துக்கிறேன்னு ஒரு பார்த்தாங்க, எனக்கு கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. ஓ இதுதான் பெருமூச்சோ, இதுதான் பெருமூச்சு போல இருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், when your breath turns into long breath, உங்கள் மூச்சு பெருமூச்சாய் மாறும் பொழுது தேவன் எழும்புவார். ஆமென். ஒவ்வொருவருக்காகவும் எழும்புவார், ஒருவனுக்காக எழும்புவார், ஒருத்திக்காக தேவன் எழும்புவார். God will arise for you. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த ஒரு வார்த்தை அதை நான் பார்த்தேன், நீங்கள் வந்து சீருகிறவர்கள்னு படிச்சிங்க, நீங்கள் அந்த வசனத்தை கொண்டு வர முடியுமா முழுசா?
12:5 12. எப்படி இருக்கு பாருங்க. சீர்கிற கிடையாதுங்க, அது வேற வேர்ஷன். இதான் இந்த வருஷன் தான் பழைய வருஷன். ஏங்குகிற. திஸ் 2 keywords I got it. நான் அதை மெடிடேட் பண்ணும்போது 2 வார்த்தை ஆவியானவன் காமிச்சா. மூச்சு பெருமூச்சாக மாறுச்சுன்னா தேவன் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு குட் நியூஸா இல்லையா? பெருமூச்சாக வந்தவங்களுக்குலாம் நீ குட் நியூஸ். உங்களுக்காக கர்த்தர் எழும்புவார். ஆமாம். இன்னொரு வார்த்தையை அதில் பார்க்குறேன், ஏங்குகிற. அது இப்போ மாறிடுது பாருங்கள் அர்த்தம். சீருகிறக்கும் ஏங்குகிறக்கும் வித்தியாசம் இருக்குது, ரொம்ப டோட்டல் டிஃப்ரென்ஸு. ஏங்குகிற தான் கரெக்டு. ஏங்குகிற கரெக்டு. ஏங்குகிறன்னா என்ன சொல்லுங்கள்? ஏக்கம் எப்போ வரும் சொல்லுங்கள்? எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங் தானே எல்லாத்துக்கும். இப்போ ஒருத்தரையாக கூப்பிட்டு நீ என்ன எதுக்காச்சும் வெயிட் பண்ணுறீங்களான்னு என்ன சொல்லுவீங்க? ஆமான்னு சொல்லுவீங்க. நான் நினைக்கிறேன் ஈவன் சின்ன பிள்ளைங்க கூட சொல்லும், கிறிஸ்மஸ்க்கு இந்த காரியத்தை எங்கள் அப்பா அம்மா வாங்கி தராங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட்னு. அப்போது இந்த சர்ச்சில் இருக்க எல்லாரையும் 100% நீங்கள் என்ன சொல்வீங்க? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சம்திங் சொல்லுவீங்க. சின்ன காரியமோ பெரிய காரியமோ எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங். என்ன கேட்டிங்கன்னா என் வெயிட்டிங் லிஸ்ட் நான் நிறைய காரியத்துக்காக வெயிட் பண்ணுறேன் நான் சொல்லுவேன். இப்போ வெயிட்டிங்கிறது நான் என்ன யோசிச்சேன்னா, எல்லா மனித வாழ்க்கையிலும் காத்திருக்கிறது என்பது உண்டு. காத்திருக்காத வாழ்க்கை இல்லை. காத்திருக்காமல் இருந்தால் சுவாரஸ்யமும் இல்லை. இப்போ எல்லாருமே காத்திருக்கிறோம், எல்லாருமே என்ன பண்ணுறோம்? காத்திருக்கிறோம் வாழ்க்கையில். அப்போ இந்த காத்திருக்கிற வாழ்க்கை, இந்த காத்திருப்பு பாருங்களேன். காத்திருந்து நான் பாட்டு ஏதோ வருது. காத்திருந்து ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா காத்திருப்பு ஏக்கமாக மாறிடும். புரியுதுங்களா? காத்திருக்கிறதுனா தெரியுமா? யூஆர் ஆக்டிவ்லி வெயிட்டிங் ஃபார் சம்திங். காத்திருக்கிறேன் பெற்றுக்கொள்வேன், ஜெபம் பண்ணுறேன் பெற்றுக்கொள்கிறேன், கடினமாக உழைக்கிறேன் பெற்றுக்கொள்கிறேன். யூஆர் வெயிட்டிங் பட் யூஆர் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங். இது மாறி காத்திருக்கிறேன் பெற்றுக்கொள்கிறேன், காத்திருப்பேன் ஒன்றும் நடக்கலை அப்படி போனால் காத்திருப்புன்ற வேர்டு அங்கே போயிடும். காத்திருப்பு என்ன ஆகிடும் சொல்லுங்கள்? இப்போ சொல்லுங்கள். ஏக்கம். கொஞ்சம் இல்லை, நீங்களும் அப்படியே ஏக்கமாக சொல்லுங்கள். ஏக்கம். அதுக்கு அது சொல்லும் போதே ஒரு எக்ஸ்பிரஷனோட ஏக்கமாக மாறிடும். அல்லேலூயா. ஏக்கம் என்பது என்னென்னா, என் வாழ்க்கையில் காத்திருந்த காரியம் நடக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அது ஏக்கமாக மாறிடுது. நான் வெயிட் பண்ணேன், நடக்கும்னு வெயிட் பண்ணேன். நவ் மை வெயிட்டிங் டேர்ன்ட் இன்டு லாங்கிங். ஆமென். பிரெத் இன்டு லாங் பிரெத். வெயிட்டிங் டேர்ன் இன்டு லாங்கிங். ஏக்கம். ஆனாக்கு வெயிட்டிங்கா லாங்கிங்கா? ஃபர்ஸ்ட் சாமுவேல் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆனா வெயிட்டிங்காக காத்திருந்தாங்களா, ஏக்கமாக இருந்தாங்களா? என்ன அப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்கள், பேசுங்க. இல்லை, உங்களுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் எப்படி விளங்கிக்கிறீங்க? காத்திருந்தாங்களா, ஏக்கமாக இருந்தாங்களா? ஏக்கமாக இருந்தாங்க. காத்திருந்துருப்பாங்க. எப்போ காத்திருந்துருப்பாங்க சொல்லுங்கள்? வசனம் போட்டிருக்கு, அவங்க ஆண்டுதோறும் பலி செலுத்தும் பொழுது அண்ணா ஜெபம் பண்ணாங்களாம். முதல் வருஷம், 2வது வருஷம் காத்திருப்பு ஜெபம் தான் அது. ஃபஸ்ட் இயர் காத்திருப்பு ஜெபம், 2வது வருஷம் காத்திருப்பு ஜெபம், 3வது வருஷம் காத்திருப்பு ஜெபம் தான். வெயிட்டிங் ப்ரேயர் தான் கொஞ்ச நாள் போயிருக்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் வேர்ஸ் வருது பாருங்கள், 1 சாமுவேல்ல. ஏலி வந்து நீ குடிச்சிருக்கியான்னு கேட்குறான் பாருங்க. அந்த ஜெபம் காத்திருப்பு ஜெபம் இல்லை, அது ஏக்கத்தின் ஜெபம். ஏதாச்சும் பண்ணுங்க ஆண்டவரே, ஏங்கி கிடக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒன்று நடந்துடாதா? எல்லாரும் என்னை சக்கந்தப்படுத்துகிறாங்களே, வருடங்கள் போய்கொண்டே இருக்குது, வருடங்களாய் சென்று கொண்டே இருக்கிறது. என் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது, இப்போது ஏக்கமாக மாறிடுச்சு. மை வெயிட்டிங் டேர்ன்ஸ் இன்டு லாங்கிங். அல்லேலூயா. நான் சொல்கிறவங்கள பார்த்து, ஒருவேளை இங்கே வந்திருக்கிறவங்க உங்கள் காத்திருப்பு ஏக்கமாக மாறி வந்து உட்காந்துருக்குறீங்களா? எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது? என் வாழ்க்கையில் இது நடக்காதா அப்படின்னு அந்த ஏக்கத்தோடு உட்காந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக தான் ஐ வில் அரைஸ். அல்லேலூயா. ஒருவனுக்காக தான் ஐ எம் கோயிங் டு அரைஸ். அல்லேலூயா. உனக்காக நான் எழும்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இதை கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு இட் இஸ் அ குட் மெசேஜ். உங்களுடைய பிரெத்து லாங் பிரெத்தாக மாறினா, உங்களுடைய காத்திருந்த பீரியடே முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ ஏக்கத்தில் இருக்கேன் நான். ஐ மீன் ஏக்கத்தில் இருக்கேன், எனக்கும் நடந்துடாதா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக நான் எழும்புவேன். ஐ வில் அரைஸ் வென் காட் அரைஸ். இதான் இப்போ தான் மெசேஜுக்குள்ளே போகிறோம். வென் காட் அரைஸ், தேவன் எழும்பினால் என்ன 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 நடக்கும் என்பதை 6 மணி வரைக்கும் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்த்துடலாம். முதல் காரியம், when God arise. சங்கீதம் 68:1. தேவன் எழுந்தருவால் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு
அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். See, வசனம் போட்டிருக்குது அப்ரஷன் ஆஃப் த புவர். ஏழைகள் ஒடுக்கப்படுகும் போதும் அவர்கள் நீதி தள்ளப்படும் பொழுதும் வசனம் போட்டிருக்கு தேவன் எழுந்தருளுவார். ஃபஸ்ட்டு காரியம், தேவன் எழுந்தருளும் பொழுது God will scatter your enemies. ஆமென். உங்களுடைய சத்ரு ஒரு மனிதனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் சூழ்நிலையே உங்களுக்கு சத்ருவாக இருக்கலாம். உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு சத்ருவாக இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு சத்ருவாக இருக்கலாம். இல்லை ஒரு மனிதர்கள் சத்ருவாக இருக்கலாம். வசனம் சொல்லுது சம்டைம்ஸ் அவன் வீட்டாரே அவனுக்கு சத்ருன்னு. ஏதோ ஒரு வகையில் ஒரு சத்ரு, உங்கள் சவால்கள் உங்களுக்கு சத்ருவாக இருக்கலாம். பாருங்கள், சில பேர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் பிரச்சனையை போத்திட்டு தான் தூங்குறேன் அப்படின்னா சுற்றி பிரச்சனையா அவங்களுக்கு. நைட்டு படுக்கும் போதும் பிரச்சனை, எலும்புனாலும் பிரச்சனை. இங்கே அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஒரு எண்ணம் தோணும் பாருங்களேன், என்னுடைய நீதி எடுக்கப்பட்டுருச்சு, எனக்கு சுற்றி பிரச்சனை, எனக்காக யாருன்னா நிற்பாங்களா? அப்படி வருமா வராதா அவங்களுக்கு? இப்போது பிரச்சனை வந்து ஒரு அளவுக்கு, அதாவது கை கடக்கமாக பிரச்சனை இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் ஹேண்டில் இட். நான் என்ன பண்ணுவேன்? நான் சரி பண்ணுவேன், நான் முயற்சி பண்ணுவேன், நான் போவேன் வருவேன். இது அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னு வைங்க, நம்ம வீட்டில் ஊரில் சொல்லுவோம்ல, தலைக்கு மேலே போயிடுச்சு. தலைக்கு மேலே போயிட்டா நான் என்ன பண்ண முடியும்? பிரச்சனை கை மீறி போயிடுச்சு அப்படின்வாங்க. பிரச்சனை இட் இஸ் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட், அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட். பிரச்சனை தலைக்கு மீறி போயிடுச்சு. எதிராளிகள், தாவீது விதமாக சொல்கிறாரு, என் எதிராளிகள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? அவங்க எனிமீஸ் வந்து அவுட் நம்பர் பண்ணிட்டா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுடைய பலன் உங்களை காட்டிலும் அதிக பலனாக இருந்தாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது உங்களுக்கு மீறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பச்சா. அப்போ உங்கள் மனசு என்ன சொல்லுங்கள்? எனக்காக என்ன சொல்லுங்கள்? எனக்காக யாருன்னா பேச மாட்டாங்களா? எனக்காக யாருன்னா யுத்தம் பண்ண மாட்டாங்களா? எனக்காக யாருன்னா நீதியை வாங்கி தர மாட்டாங்களா? இப்போ நீங்கள் எளியவராக மாறிட்டீங்க. ஏன்னா உங்கள் பிரச்சனை வலியதாக பிரச்சனையாக மாறிடுச்சு. பிரச்சனை ஈக்குவலாக இருந்தால் ஆண்டவர் எழும்ப மாட்டார். God will give you grace to handle it. Amen. God will give you grace to handle it. But இது என்னை தாண்டி போயிடுச்சு, இது என்னால் செய்யவே முடியாது அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, I will arise. Hallelujah. தேவன் எழும்பும்போது வசனம் போட்டிருக்கு, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அப்போது நீங்கள் இப்போ பார்க்குற பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் எழும்புனா நீங்கள் தேடினாலும் பார்க்க முடியாது. ஆமென். இப்போ பிரச்சனையை போடுற மாதிரி போத்தான், ஆனால் ஆண்டவர் எழும்புனா காலையில் எழும்பி பார்க்குற ஒரு பிரச்சனையும் காணோம். ஏன்னா ஆண்டவர் எனக்காக எழும்பிட்டார். ஆமென். தேவன் எழும்பின பிறகு பிரச்சனைகள் சிதறடிக்கப்படும். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட். எப்போ தெரியுமா? நான் செயல்படுகிற நேரம் என்று ஒன்று உண்டு. அப்போ நான் செயல்பட தான் சொல்லுவார் ஆண்டவர். ஆனால் என்னால் செய்யவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வருது பாரு. அப்போ ஆண்டவர் சொல்ல, அப்பா நீ ஒன்றும் செய்யாத, பி ஸ்டில் இன் மை ப்ரெசன்ஸ். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளு. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், சும்மா இரு. சும்மா சொல்லுங்க, சும்மா மரியாதையா சும்மா இருங்க, சும்மா இருங்க. ஆமாம், சும்மா இருங்க. அப்புறம் பின்னாடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக எழும்புவார். நம்ம அநேக நேரத்தில் பாருங்க, நம்மளாவே முட்டி மோதி சண்டை போட்டு வழக்காடி ஒன்றுமே வரல. ஆண்டவர் நீங்க சொல்ற, அப்பா பிரச்சனை கை மீறி போயிடுச்சா? உன்னுடைய சத்துருக்கள் எல்லை மீறி போயிட்டாங்களா? உன்னை எதிர்க்கிறவங்க உன்னிலும் பலவான்களாக இருக்கிறாங்களா? அமைதலாக என் பிரச்சனத்தில் இரு. ஐ வில் அரைஸ் ஃபார் யூ. நான் எழும்பினால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். மோசே ஒரு ஜெபம் பண்ணுறாரு. நம்பர்ஸ் 10:35. வேகமாக படிங்க, நேரம் குறைவாக இருக்குது. நம்பர்ஸ் 10:35. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. இதே வார்த்தை தான் சங்கீதத்திலையும் படித்தோம். இதே வார்த்தை தான் சங்கீதத்திலையும் படித்தோம். அப்போது நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். தேவன் எழுந்தருனா ஒரு கிரியை தான் யூனிஃபார்மாக நடக்குது. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், பகைக்கிறவர்கள் எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். நான் சொல்கிறேன், தேவன் உங்களுக்காக எழும்புவார், தேவன் உங்களுக்காக வழக்காடுவார், அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்கள் கைகள் அல்லையா பலட்சியப்பட்டு போனது, உங்கள் கைகள் இளைத்து போனது, என்னால் இனி போராட முடியல அப்படி நிற்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ அமர்ந்திருந்து
நீ சும்மா இரு மகனே, உனக்காக நான் எழும்புவேன். எனக்காக எழும்ப யாருமே இல்லையா? எனக்காக வழக்காட யாருமே இல்லையா? எனக்காக யுத்தம் செய்ய யாருமே இல்லையா? கர்த்தர் நீதி வழங்கும் போது மாத்திரம் அவர் அமர்ந்திருந்து நீதி வழங்க மாட்டார், எனக்காக எழும்பி தான் நீதி வழங்குவார். ஆமென். என் நீதி பறிக்கப்பட்டது, நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன், என் சத்துருக்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறாங்கன்னா, God will arise for you when you, hallelujah, அவர் எழும்பும்போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அப்போ நீங்கள் தேடினாலும் பார்க்க முடியாது. இந்த கரைக்கெல்லாம் போடுவாங்க பாருங்கள், கரை தேடினாலும் பார்க்க முடியாது. இந்த வாஷிங் பவுடருக்கெல்லாம் ஆண்டவர் சொல்ல, நான் எழும்புனா உன் பிரச்சனையும் சத்துருக்களையும் நீ தேடினாலும் பார்க்க முடியாது, தேடினாலும் பார்க்க முடியாது. இப்போ தேவன் எழுந்தருள்வார். ரெண்டாவது ஒய் காட் ஷுட் அரைஸ் இன் மை லைஃப். ரெண்டாவது ரீசன் தெரியுங்களா? எதற்காக கர்த்தர் எழும்புவார்னா, என் வாழ்க்கையில் இழப்பு, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பு, என்னுடைய நீதி எடுப்பட்டு போய்விட்டது. நான் ரொம்ப அன்ஃபேர் திங்ஸை என் வாழ்க்கையில் பார்த்து இழந்து போகிறேன். என்னுடைய பேர் கெட்டுடுச்சு. சம்ஒன் எனக்கு பெரிய ஒரு டிஃபேம் பண்ணிட்டாங்க, என் பேரை என்ன பண்ணிட்டாங்க, கெடுத்து போட்டாங்க. இப்போ பெரிய பிரச்சனை பாருங்கள், பேரை கெடுத்து போட்டுறாங்க எல்லாம். அதான் பாஸ்டர் சொன்னாங்க இங்கே முன்னாடி நிற்கும் போது, நான் மற்றவங்களை பற்றி எதுவும் பேச மாட்டேன், ரொம்ப நல்ல ஒரு சிஸ்டமாக இருக்குது. நான் கூட சர்ச்சில் இதை பண்ணலான்றேங்க. ஒரு கிளாஸ் நாங்களும் ஒரு வச்சுருக்கோம், ஆனால் கிளாஸ் மாதிரி வைக்கல, நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிளாஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சபையோடு ஒன்றி நிற்பது ரொம்ப முக்கியம், அவசியம். சர்ச் இஸ் நாட் அ சாய்ஸ். சர்ச் இஸ் நாட் அ சாய்ஸ். காலம் மாறலாம், டெக்னாலஜி வளரலாம், அறிவு பெருக்கலாம், சபை கூடி வருதலை ஒருவரும் விட்டு விடாது இருப்போமாக. கடைசி பீரியடே சபையின் காலம்தான். ஆண்டவர் கடைசியாக எழுதுறதும் 7 சபைகளுக்கு தான் எழுதுறாரு. கர்த்தர் அல்லேலூயா சபையை முக்கியப்படுத்தி இருக்கிறார் இந்த கடைசி காலத்தில். அதனால் சபையை விட்டுறாதீங்க, சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எக்ஸ்பெஷலி பெரியவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சர்ச்சுக்கு நீங்கள் மாதத்துக்கு 2 தடவை வந்தால் உங்கள் பிள்ளை கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் வரும். அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்துருக்குறாங்க, ரொம்ப அலாமிங்காக இருந்துச்சு. அதாவது அப்பா மட்டும் வந்தால் என்ன, பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருந்தேன், இப்போ இல்லை என் கையில். அப்பா மட்டும் வந்தால் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன இம்பேக்ட்டு, அம்மா அப்பா மாதத்துக்கு ஒரு முறை வந்தால் என்ன இம்பேக்ட்டு, அம்மா அப்பா வெறும் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்க்கு மாத்திரம், ஈஸ்டர் கிறிஸ்மஸ்க்கு மாத்திரம் வந்தால் என்ன எஃபெக்ட்னு போட்டிருந்தாங்க. மாதம் ஒரு முறை வந்தாலே உங்கள் அடுத்த ஜெனரேஷன் எப்போ வருவாங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் வருவாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. நான் இருக்கிற தேசத்தில் சபைகள்லாம் காலியாக இருக்குது. இப்போ நாங்கள் போய் இமிக்ரெண்ட், நாங்களாம் இந்தியர்கள், மற்ற நேஷ்னாலிட்டி தான் போய் சர்ச்சை ரொப்புறோம். ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க பெரிய பெரிய சர்ச், பிரம்மாண்டமான சபைகளுங்க. நீங்கள் வந்தால் அதெல்லாம் பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சர்ச், அவ்வளோ அழகாக இருக்கும் சர்ச்சஸ். பிக் பில்டிங்ஸ், மானுமெண்டல் பில்டிங்ஸ் எல்லாமே. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 4 வயசானமா அங்கே ஒன்று இங்கே ஒன்று கை தட்டிட்டு இருப்பாங்க. அவங்களாம் பழைய ஜெனரேஷன், அவங்க மட்டும்தான் வராங்க சர்ச்சுக்கு, வேறு யாரும் வரதில்லை சர்ச்சுக்கு. நான் சொல்கிறேன், சபை ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வர்றது ரொம்ப முக்கியம், அடுத்த சந்ததிக்கு அதை நீங்கள் கடத்துறது ரொம்ப முக்கியம். மேக் ஷுவர் உங்கள் பிள்ளைங்க நல்லா மேக்ஸ் போடுறதுனாலையோ, நல்லா மியூசிக் வாசிக்கிறதுனாலையோ, ஆர்ட்ஸ் ரைடிங், அந்த ரைடிங், இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் விடுறதுனால மட்டும் நல்லா இருக்கிறது அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் செய்யுங்க. பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தையும் விசுவாசத்தையும் வார்த்தையும் கற்றுக் கொடுத்தால் அவர்கள் நல்லா இருப்பாங்க. நான் ஆக்சுவலாக பாஸ்டர் இது வேறு டாப்பிக்கு போயிட்டுருக்கு. நான் என் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் கிடையாது, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பயங்கரமாக ஷைனான பசங்களாம் இருக்கிறாங்க என் கிளாஸில், ஃபுல்லாக மார்க் எடுப்பாங்க, ஃபுல் மார்க் எடுப்பாங்க. காலேஜ்லேயும் அப்படி தான். நான் சில வருடங்களுக்கு முன்னாக சில பேரை சந்தித்தேன். அவங்கெல்லாம் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. காரணம் சொல்லுங்கள், திறமெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருடைய கிருபை, அவருடைய அழைப்பு. ஹல்லேலூயா. அப்போ நான் யோசித்தேன், இதை என் சர்ச்சுக்கு சொல்கிறேன், அப்பா மேக்ஸ் நல்லா போடட்டும், நல்லா படிக்கணும் பசங்க, நல்லா மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் கற்றுக்கிட்டோம், ஆனால் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துக்கு 1% கூட கம்மியாக ஆவிக்குரிய காரியத்துக்கு கொடுத்துடாதீங்க. அதெல்லாம் செய்கிறவங்க இதையும் செய்யுங்க. பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க பண்ணணுன்னா பேரண்ட்ஸ் இதில் கவனம் செலுத்துங்க. வசனம் தான் அவங்களை ஆசீர்வதிக்கும், ஆண்டுடைய நாமம் தான் அவங்களை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் இழப்பு ஏற்படும் பொழுது, வாழ்க்கையில் இழப்பு ஏற்படும், பேர் கெட்டு போகும்போது, எனக்கு வர வேண்டிய நன்மையை ஒருத்தர் பறிச்சு போட்டான்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஈசாக்கு துறவை தோன்றாரு, தண்ணி வருது, பிரச்சனையே இல்லை, அவருடைய கரத்தின் கிரியை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அந்த தண்ணியை குடிக்கலான்னு போனால் அங்கே ஒரு வாக்குவாதம், அதான் ஏசேக். அது எப்படின்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் ஆயிடு.
வேலை நல்லா வந்துச்சு, தண்ணிலாம் வந்துச்சு. ஆனால் கிணறு இவருக்கு சொந்தமாகலை. அந்த கிணத்தின் தண்ணியை இவர் குடிக்கல, அந்த நன்மையை அவர் அனுபவிக்கல. அடுத்த கிணறுக்கு போகிற அதே பிரச்சனை தான். உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? உழைக்கிறோம், எனக்கு தான் வர வேண்டியது அந்த ப்ரொமோஷன், ஏதோ தேவையில்லாதெல்லாம் சொல்லி கெடுத்துட்டாங்க. அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? ஒரு ஆமின்னு சொல்லுங்கள். சூப்பருங்க, நீங்கள் பாஸ்டர் சர்ச்சு சூப்பரான சர்ச்சு. உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் நல்லவங்க, உங்கள் மேனேஜர்லாம் நல்லவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லவங்க, உங்கள் சொந்தக்கார அப்பா தாத்தா பெரியப்பா மாமா எல்லாம் நல்லவங்க. உங்களுக்கு இந்த மெசேஜ் செட் ஆகாது. எங்கள் சர்ச்சில் கெடுத்துட்டாங்கன்னு சொன்ன 4-5 பேர் கை தட்டி ஆமான்னாங்க. அவ்வளோ அனுபவம் பாருங்கள். பேரை கெடுத்ததுனால நன்மைகள் எழுந்து போனது, பேரை கெடுத்ததுனால நன்மைகள் இழந்து போயிட்டாங்க, உயர்வை இழந்து போயிட்டாங்க, உறவு பிரிஞ்சுட்டு. நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், என்ன போய் சொல்லி கொடுத்தாங்களோ தெரியாது. நீங்கள் கை தட்டலைனாலும் கை அசைக்கலைனாலும் இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறதுன்னு தெரியும் எனக்கு, அது உண்மைன்னு தெரியும் எனக்கு. அதனால் உறவு கெட்டு போயிடுது. அதான் சொன்னேன், இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை போட்டால் பரவாயில்ல, வேறு ஃப்ரெண்டு கிடச்சிரும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டால் நான் என்ன சொல்கிறது? அப்போ உறவுகள் கெடுக்கப்படுகிறது, உயர்வு கெடுக்கப்படுகிறது. காரணம் என்ன சொல்லுங்கள்? தேவையில்லாத பிசாசின் கிரியைகள், தேவையில்லாமல் சொல்லுகிற காரியங்கள், என் நன்மையை கெடுக்கிற காரியங்கள். அப்போ இழப்பு என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இழப்பை சரி கட்ட உட்காந்துருக்க மாட்டேன், நான் எழும்புவேன். ஐ வில் அரைஸ். செகண்ட் திங், ஐ வில் அரைஸ் டு காம்பன்சேட். ரெண்டாவது பாயிண்ட். முதல்ல ஐ வில் அரைஸ், அல்லேலூயா, டு ஃபைட் யுவர் பேட்டில்ஸ், எனிமீஸ் வில் பி ஸ்கேட்டர். ரெண்டாவது, தேவன் எழும்புவார். எதுக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில் மற்றவங்க பறித்து போட்ட நன்மைகளை, மற்றவங்க பிடுங்கி போட்ட நன்மைகளை எனக்கு ஈடு செய்வதற்கு தேவன் நீதியை சரிக்கட்ட தேவன் எழும்புவார். தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடும் பொழுது சீமே என்ற ஒரு மனுஷன் அவனை தூஷிக்கிறான். சாதாரண ஒரு பிரஜை, ஆனால் ராஜாவை தூஷிக்கிறான். உடனே கூட இருக்கன்னு சொல்கிறான், இவனை வெட்டிட்டுமான்றான். உடனே இவன் சொல்கிறான், அவன் என்னை தூஷிக்க தேவன் அனுமதிக்கிறார், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், தேவன் அவனுக்கு சரி கட்டுவாராக. அப்படின்னா இங்கிலீஷில் அப்படி போட்டு, மை காட் வில் காம்பன்சேட். அல்லேலூயா. மை காட். எத்தனை பேர் அப்படி விட்டு கொடுக்குறீங்க? நீங்களே சண்டை போட்டுட்ருக்கீங்களா? இன்னிலேருந்து அப்படி சொல்ல போடாதீங்க. சொல்லுங்கள், மை காட் வில் காம்பன்சேட். அல்லேலூயா, மை காட் வில் காம்பன்சேட். என் தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நீதியை சரி கட்டுவார். காம்பன்சேஷன் இஸ் வெரி குட். எத்தனை பேருக்கு தெரியும்? இழப்பு சோகம்தான், ஆனால் ஈடு செய்யும் பொழுது அது நன்மை. யோபு அழுது 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 அழுது, ஆனால் கடைசி அதிகாரம் சூப்பரான அதிகாரம். எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டத்தனியாக கொடுத்துட்டார். ஆமீன், அல்லேலூயா. தட்ஸ் வை ஐ அம் சேயிங் காம்பன்சேஷன் இஸ் குட். அல்லேலூயா. இழப்பில் அழுதிங்க, ஆனால் நான் சொல்கிறேன் காம்பன்சேஷன் இஸ் கம்மிங். ஏன்னா இந்த வார்த்தை இந்த மாலை வேலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஐ வில் அரைஸ் டு காம்பன்சேட். நான் எழும்புவது உன் வாழ்க்கையில் ஈடு செய்ய சரி கட்ட. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நாங்கள் வீடு காலி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம், வேனில் ஏற்றிட்டு இருந்தோம். பெரிய டிவி எங்கள் வீட்டில் இருந்தது. அந்த டிவியை வாங்கும்போது கொடுத்த பாக்ஸை தூக்கி போட்டோம். அந்த பாக்ஸ் இருந்தால் அழகாக அந்த பாக்ஸில் வச்சு என்ன பண்ணிருக்கலாம், நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதில் தெர்மோகால்லாம் இருக்கும், டிவி பாதுகாப்பாக போகும். அந்த பாக்ஸ் இல்லை. அதனால் என்ன பண்ணோன்னா, வீட்டில் இந்த குவில்ட்டெல்லாம் எடுத்து என்ன பண்ணோம், அந்த டிவியை சுற்றி 2-3 குவில்ட்டெல்லாம் சுற்றி நல்லா பக்காவாக எப்படி உடையாமல் பேக் பண்ணி பத்திரமா பேக் பண்ணி எங்களுடைய ஹாலில் லிவிங் ரூமில் வச்சுட்டு வேன் வந்துச்சு. எல்லாம் ஏற்றிக்கிட்டே இருந்தோம். என் பொண்ணு இறங்கி வந்தா. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டு மாதிரி இருந்துச்சு. கீழே வச்சுருந்தோம். பெட்டுன்னு நினச்சி குதிச்சிட்டா. அது மேலே திறந்து பார்த்தா பெரிய கிராக்கு டிவியில். நல்ல டிவி, பெரிய டிவி. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டிவி உடஞ்சி போச்சு அப்படின்னு. அவன் சொன்னான், நல்ல நியூஸ். என்ன நியூஸ் பாருங்க, யூ ஆர் ஸ்டில் அண்டர் கவர்னா. அண்டர் கவரா? என்ன கவர் அப்படின்னா, உங்கள் டிவி 5 வருஷம் கேரண்டி இருக்குது, 3.5 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, அதனால் நாங்கள் டிவியை சரி பண்ணி தருவோம். சரி, வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க, டிவியை சரி பண்ண முடியல. ஏன்னா பெருசாக பிறந்திருக்கு, டிவியை சரி பண்ண முடியல. அவனே ஃபோன் பண்ணான், டிவியை சரி பண்ண முடியல, உங்களுக்கு புதுசு கொடுத்துட்றோம் நாங்கள் அப்படின்னா. நான் கேட்டேன், அடுத்த வெர்ஷன் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். கொடுப்போம்னா. இன்னும் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பீங்களா? கொடுப்போம் அப்படின்னா. புதுசு கொடுத்துட்டான். எல்லாத்துலேயும் பெட்டர். நான் சொல்கிறேன் காம்பன்சேஷன் இஸ் குட். ஆமாம், அல்லேலூயா. காம்பன்சேஷன் இஸ் குட். அல்லேலூயா. இழந்தவங்கலாம் சத்தமாக ஆமின்னு சொல்லணும் இந்த மாலை வேலையில். இழப்பில் இருக்கிறவங்க, இழந்துட்டேன், உயர்வை இழந்துட்டேன், நன்மை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், பணத்தை இழந்துட்டேன், ஏதோ ஒரு இழப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா நீங்கள்லாம் சத்தமாக கையை உயர்த்தி ஆமின்னு சொல்லணும். பிகாஸ் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மாலை வேலை, காம்பன்சேஷன் இஸ் கம்மிங். உங்களுக்கு ஈடு செய்ய தேவன் எழும்புவான். ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு உடை, இந்த உடைய கத்தர் எப்படி ஈடு செய்கிற பாருங்க. நிறைய காரியம் இருக்குது. இந்த உடைய உதாரணமாக எடுத்து நான் சொல்கிறேன், எடுத்தவங்க படிக்கலாம். ஆதியாகமம் 37:3.
இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவன் எல்லார காட்டிலும் யோசேப்பை ரொம்ப லவ் பண்றான். 12 பிள்ளைங்களிலும் யோசேப்பின் மேல அதிக நேசம். அது காண்பிக்கும்படியாய் அவனுக்கு ஒரு மல்டி கலர் கார்மெண்ட், பல வர்ண அங்கியை என்ன பண்றான், செய்கிறான். அது வரைக்கும் இவனுக்கு பிடிக்காது, இப்போ ரொம்ப பிடிக்காம போயிடுச்சு. யாருக்கு? ஓன் பிரதர்ஸ். சம்டைம்ஸு நம்ம நல்லா இருந்தால் சில பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு இது பொருந்தாது, ஏன்னா நீங்கள் எல்லாம் சுற்றி நல்லவங்களாக வச்சுருக்கிறீங்க பாருங்கள். உங்களுக்கு இது பொருந்தாது. நான் இப்படி சொன்ன பாருங்க, எங்கள் சர்ச்சில் எழுந்தெல்லாம் கைத்தில் ஆமாம் ஆமாம் மற்றவங்க கண்ணு போட்டுருவாங்க பாஸ்டர் அப்படின்னு. அவ்வளோ வேதனை வழியாக கடந்து போயிருக்காங்க, அதனால தான் அவங்களை அடக்கவே முடியல பாருங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் சில நன்மைகள் வரும்போது சில கண்ணெல்லாம் மாறும், சில வாயெல்லாம் மாறும். அது வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருப்பான், நான் உன் உயிர் அப்படின்னு இருப்பாங்க. நன்மைகள் வரும்பொழுது அவன் கண்ணு மாறிடுது, அவனுடைய வார்த்தையெல்லாம் மாறிடுது. சவுல் தாவீதை கோலியாத்தை அவன் வீழ்த்தி வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்கிறான், ரொம்ப உண்மையான நேசத்தோடு கூட சவுல் தாவீதை பார்த்து, இனி உன் வீட்டுக்கு நீ போவாத, இந்த அரண்மனையிலே இருந்துட்டு சொல்கிறானா இல்லையா? படிச்சிருக்கீங்களா நீங்கள்? தாவீது கோலியாத்தை வீழ்த்திட்டு வந்த பிறகு திரும்ப அவன் அவங்க அப்பா வீட்டுக்கு போகல, ஆடு மேய்க்க போகல. ஏன்னா சவுல் சொல்கிறாரு, நீ அரண்மனையிலே தங்கிடு, ஸ்டே இன் மை சேம்பர். உண்மையாக நேசிச்சு தான் சொல்கிறாரு, ஸ்டே இன் மை சேம்பர், நீ இங்கே இருப்பா அப்படின்றாரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, நீ என் குமாரனை போல, யாரோ யோனத்தானை போல. அதுவும் உண்மை, பொய் கிடையாது, அதுவும் உண்மையாக சொல்கிறாரு. அப்பா உன்னை நான் முதல் பொசிஷன் தரேன், உன்னை ஆயுததாரியாக மாற்றிடுறேன், நான் உன்னை ஆர்மர் பேரராக மாற்றிடுறேன் அப்படின்னு இதெல்லாம் உண்மையான நேசத்தை வச்சு தாவீதை ரொம்ப நேசிக்கிறார் சவுல். அன்டில் திஸ், அங்கேருந்து ஒரு சிஸ்டர்ஸுங்க பாடினாங்க பாருங்கள் ஒரு பாட்டு. சிஸ்டர்ஸ் பாடுற பாட்டில் ஒரு வல்லமை இருக்குது. நீங்கள் பாடினீங்கன்னா எல்லாம் அரசாங்கமே கவிழ்ந்துடும். அந்த அளவுக்கு ஒரு வல்லமை, அந்த அளவுக்கு வல்லமை. அவங்க பாடினாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீதோ உடனே வசனம் போட்டிருக்கு, அது முதற்கொன்று சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அது தமிழில் ஒரு மாதிரி காய்மகாரமாய் பார்த்தான். இங்கிலீஷில் எப்படி இருக்குது, சால் ஐட் ஆன் டேவிட். ஆமே, அது வரைக்கும் நல்லா தான் உண்மையாக நேசித்து வச்சுருந்தவன், இந்த காரியம் வந்த உடனே அவன் கண்ணு மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சால் ஐட் ஆன் டேவிட், காய்மகாரமாக பார்த்தான்னு என்ன அர்த்தம்னா, எப்போ இவனை போட்டு தள்ளலாம், எப்போ இவனை கொல்லலாம், எப்போ இவனை ஒழிக்கலாம், எப்போ இவனை அழிக்கலான்னு பார்த்தான். அந்த பார்வையின் அர்த்தம் தான். அந்த பார்வையில் இவன் எப்போ இவனை சாகடிக்கலாம், எப்போ இவனை ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு பார்த்தான். அதான் சால் ஐட் ஆன் டேவிட். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்காது, நான் போயிடுறேன். ஏன்னா நல்லா உங்களை சுற்றியில் நல்லவங்க இருக்கிறாங்க, யாரும் உங்களை அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆனால் யோசேப்போட அங்கேயே போட்ட உடனே அவங்க சகோதரருடைய கண்கள்லாம் ரொம்ப மாறிடுச்சு. அடுத்த வசனம் உங்களுக்கு சொல்கிறேன், 87:23. யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி. இந்த வசனத்தை படித்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவன் அந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, யோசேப்பு அவங்க அண்ணன்களை தேடி வரான். உணவை எடுத்துட்டு அவங்க சுகச்செய்தியை விசாரிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வந்த உடனே அவன் அங்கேயே என்ன பண்ணிடுறாங்க, அவனை எடுத்து போதும் பல வர்ண அங்கேயே அவர்கள் கழற்றி. இப்போ நான் யோசித்தேன், இந்த வசனம் இப்படி இருந்திருந்ததுன்னா இந்த வசனத்தை அக்செப்ட் பண்ணியிருப்பேன். எப்படி இருந்ததுன்னா, யோசேப்பு தன் சகோதரத்தில் வந்தான், நலம் விசாரித்தான், அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருப்பது இந்த பேச்சு வாக்குவாதமாய் மாறிற்று, வாக்குவாதம் கைகலப்பாய் மாறிற்று, கைகலப்பினால் அவனுடைய அங்கியை கழற்றினார்கள். அப்படின்னா சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்குது அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வரான், முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டுறான்றாங்க. வசனம் மறுபடியும் படித்து பாருங்கள். வாக்குவாதம் இல்லை, கைகலப்பு இல்லை, அவனை பார்த்த உடனே அப்பா முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டியா அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு பொறாமை பாருங்கள். முதல்ல அவன் ட்ரெஸ்ஸை கழட்டு, அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டு. உலகம் அப்படி தான் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க உலகம் அதுதான். முதல்ல நன்மையை கெடுத்து போடு, முதல்ல அந்த உயர்வை கெடுத்து போடு, முதல்ல அவனை நாசமாக்கி போட்டு அவன் மேல் இருந்த நன்மையை பறித்து கொண்டார்கள். டைம் ஆகிடுறதுல அடுத்த சீன் போகிறேன். இப்போ நான் நினைக்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு கச்சையாச்சும் கட்டியிருந்திருப்பார். அப்படி தானே, அப்படி தான் இருந்திருக்கணும். ஒரு இன்னர் வேறாச்சும் போட்டிருந்திருப்பார் இல்லையா? இப்போது அவரை இஸ்மவேலர் கிட்ட விற்றுட்டாங்க. இஸ்மவேலர் கிட்ட விற்றுட்ட உடனே அவனை அடிமையாக நிற்க வைக்கிறாங்க. என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க? வசனம் இல்லை, பட் இதுதான் நடந்திருக்கும். அவன் போட்டிருந்த இன்னர் வேறையும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அடிமைகள் ஸ்லேவ் ட்ரேடில்
அவர்களை நிர்வாணமாய் நிறுத்தி சந்தை வெளியில் நிற்க வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க உடம்புல காயம் இருக்குதா அப்படின்னு பார்த்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவங்க பழுதில்லாமல் இருந்தால் தான் அந்த அடிமையை மற்றவங்க விலைக்கு வாங்குவாங்க. அப்போ எந்த அடிமையானாலும் எப்படி நிற்கணும்? ஈவன் இன்னர் வேர்ஸ் நாட் அலவுடு. அது அப்போ யோசிச்சுமா, அட பாவீங்களா, அப்பா ஒரு பலவர்ண அங்கி கொடுத்தாரு, அதை தான் உருவினீங்க, என்னுடைய கச்சையை கூட உருவிட்டீங்களே. பார்த்துட்டு போயிருப்பாங்க யோசேப்பை. அவன் மனம் எவ்வளோ வலிச்சிருக்கும் பாருங்க. என் மானமே போச்சே, நிர்வாணமாக இருக்கிறேன் அப்படின்னு அவன் மனம் பதைக்கப்பட்டிருக்கும். இப்போ போர்த்திபார் அவரை வாங்கிட்டாரு, ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸு ஒரு அடிமையின் உடை. அவர் ஒன்றும் பலவர்ண அங்கி கொடுத்து ஜோசப் வாஸ் ஹாப்பி. ஏன் சொல்லுங்க? மானம் மறைக்கப்பட்டது, அதனால் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு அவன் இருந்திருப்பான். வாசனம் எடுத்தவங்க படிக்கலாம். அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது, ஆகலடா, அப்பா போட்டதை அவனுங்க உருவிட்டானுங்க, நான் உள்ள போட்டிருந்ததை இஸ்மவேலர் உருவிட்டாங்க, போர்த்திபார் போட்டதை அவங்க மனைவி உருவிட்டாங்க, நான் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஆதாம் மாதிரி இருந்துட்டு தான் பெஸ்ட்டு. எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் உருவிடுறாங்களே, எனக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் ராசியே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பான். அந்த ட்ரெஸ்ஸை கூட, அடிமை ட்ரெஸ்ஸை கூட விட்டு வைக்கல பாருங்கள் அந்த வஸ்திரத்தை. இப்போ நெக்ஸ்ட்டு சீனுக்கு போயிடலாம். இப்போ ஒரு இடத்துல இருக்கார். எங்கே இருக்காருன்னா சிறைச்சாலையில் இருக்கார். நான் டெஃபினட்டாக நம்புகிறேன். இப்போ ஓடும் போது அகைன் ஒரு கச்சையோடு ஓடி இருப்பார். உடனே ஜெயில் கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கோம், கைதி நம்பர் 1. என்ன ட்ரெஸ் இப்போது? கைதியினுடைய போட்டுப்பார். அப்பா இந்த ட்ரெஸ் ஆச்சு கிடச்சிது. கைதியினுடைய போட்டிருப்பாரு. அடுத்த வசனம் படிங்க, 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். இவனை கொண்டு வந்தனா சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸை கழட்டுறாங்க. யோ என்னங்கய்யா, என் ட்ரெஸ்ஸு மேலேயே எல்லோரும் கண்ணு. கொண்டு வர போனவன் ராஜாக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி ஜெயில் ட்ரெஸ்ஸோடு வரான். ஷேவ் பண்ணி ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்றாங்க. ஆடா பாவீங்களா, என் ட்ரெஸ்ஸு மேலே உங்களுக்கு என்னதான் அப்படி பிரச்சனை? அப்பா போட்டதையும் காட்டிட்டாங்க, எஜமான் போட்டதையும் காட்டிட்டீங்க, கவர்மெண்ட் கொடுத்ததை கூட கழட்டிட்டீங்களேடா. இப்போ வேறு உடையை தரித்து நிற்கிறான். இப்போ தான் காட் இன்டர்வீன்ஸ் ஹியர். அல்லேலூயா. இழப்பின் மேலே இழப்பு. யார் கொடுத்தாலும் பறிச்சுக்கிறானுங்களே, அப்படி இருக்கும்ல. அப்பா கொடுத்ததை பறிச்சிட்டானுங்க, சொந்த உழைப்பினால் வந்ததை பறிச்சிட்டானுங்க, கவர்மெண்ட்டு கொடுத்ததை கூட பறிச்சுக்கிட்டானுங்க. என் நன்மைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு போய்விடுகிறது. எதுவுமே என்னால் காப்பாற்ற முடியலையே, எதுவுமே என்னால் அனுபவிக்க முடியலையே. எவ்வளோ இழப்பு. தேவன் எழும்புவார். அல்லேலூயா. நீதியை சரி கட்ட ஈடு செய்ய தேவன் எழும்புவார். வசனம் போட்டு 41-42 படி. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சர்ப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. இப்போ ஆண்டவர் எழுமிட்டாரு. அவனுக்கு ஒரு உடை கொடுக்கப்படுகிறது. பார்வோன் அவனுக்கு ஒரு உடையை கொடுக்குறான், மெல்லிய வஸ்திரம், ஃபைன் லினன். என்னதுங்க? ஃபைன் லினன். இப்போ யோசிச்சிருப்பான், டே இந்த ட்ரெஸ்ஸை தொட்டு பாருங்கடா யாருன்னா. இல்லையா, எதை போட்டாலும் கழட்டிடுறீங்களே, எதை போட்டாலும் அவுத்துடுறீங்களே ட்ரெஸ்ஸை. அவன் கடைசி மூச்சு முடியும் வரையும், அடக்கம் பண்ணுற வரைக்கும் மெல்லிய வஸ்திரத்தை ஒருவராலும் கழட்ட முடியல. பக்கத்தில் இருக்கிற தொட்டு சொல்லுங்கள், ஃபைன் லினன் தான் ஃபைனல்னு சொல்லுங்கள். தட் மீன்ஸ் காட்ஸ் பிளெஸிங் இஸ் ஃபைனல். ஹல்லேலூயா. ஃபைன் லினன் இஸ் ஃபைனல். ஹல்லேலூயா. எவராலும் தொட முடியாத, எவராலும் பறிக்க முடியாத, எவராலும் பிடுங்க முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். when God compensates, no one can touch your blessing. hallelujah. கர்த்தர் ஈடு செய்யும் பொழுது, அவர் சரி கட்டும் பொழுது, அவர் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் குலைக்கவும் முடியாது, தொடவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. ஃபைன் லினன் இஸ் ஃபைனல். ஆமென். ஹல்லேலூயா. அதான் ரெவலேஷனில் ஒரு வசனம் இருக்குது, 19-14 படிங்க. நானே படிச்சிடுறேன். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய். அப்போ ஆண்டவர் ஃபைனலாக நமக்கு கொடுக்க போறதுனா சொல்லுங்க, ஃபைன் லினன். ஹல்லேலூயா. ஃபைனலாக கொடுக்க போறதுனா சொல்லுங்க, நமக்கு 19ஆம் அதிகாரம் ரெவலேஷன் புக் பைபிளே முடிய போகுது, ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறார் ஆண்டவர். ஃபைன் லினன். ஹல்லேலூயா. ஃபைன் லினன் இஸ் ஃபைனல்.
God's compensation is final. No one can touch your blessing. அவர் திறந்தால் ஒருவரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் ஒருவரும் திறக்க முடியாது. கவர்மெண்ட் கொடுத்ததை பறிச்சிருக்கலாம், அப்பா கொடுத்த சொத்தை பறிச்சிருக்கலாம், நீங்கள் கடினமாக உழைச்ச உங்கள் உழைப்பை பறிச்சிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கொடுத்தா ஒருவனும் பறிக்க முடியாது. God will compensate. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். ஐசையா 62, ஐசையா 62. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எப்போ மூணாவது ரீசன் ஆண்டவர் உதிப்பார் சொல்லுங்க? when darkness surrounds you. அல்ல, இருள் உன்னை மூடிக்கிட்டா, இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, காரிருள் உன்னை மூடிக்கிட்டா, டார்க்னஸ், டீப் டார்க்னஸ். ஆமாம், இருளையே நம்மளால் தாங்க முடியாது. காரிருளாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கேயுமே வெளிச்சம் இல்லை. என் வாழ்க்கையில் எங்கேயாச்சும் ஒரு நம்பிக்கையின் ஒளியை பார்க்க முடியுமா? ஏதாச்சும் விடிவு இருக்கா? இருளே இருந்த வாழ்க்கை இருளே போயிருந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு பகலே இல்லைன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் பாருங்கள், டிப்ரெஷனில் போயிடுவீங்க. நாங்கள் இருக்கிற ஊரில் டிசம்பர் ஜனவரி எப்படி இருக்குன்னா, 3 மணிக்கு இருட்டிடும். 3 மணிக்கு 3 o'clock கும் இருட்டாயிடும். மதியானம் 3 மணிக்கு இருட்டிடும். காலையில் 9 மணி வரைக்கும் விடியாது. எப்படி இருக்கும் பாருங்கள். டிசம்பர் ஜனவரி மட்டும் 3 மணிக்கு இருட்டுச்சுன்னா 10 மணிக்கு தான் விடியும். 9 மணி வரைக்கும் இருட்டு, ஃபுல்லாக இருட்டிலே தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த டைமில் என்ன ஆகும்னா நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. அந்த கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க, நிறைய சூசைடல் ப்ரோக்ராம்ஸு, அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இருட்டிலே இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு மைண்டே அஃபெக்ட் ஆகிடுது. ஒரு டேயில் 3/4 டைம் இருட்டிலே இருக்கிறதுனால மைண்ட் எஃபெக்ட் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா உன் வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து நான் டேவை பற்றி பேசுகிறேன், ஆனால் வாழ்க்கை இருட்டாச்சுன்னா, வாழ்க்கையே இருந்து போச்சு, எங்கே பார்த்தாலும் எனக்கு இருட்டு தான், வெளிச்சமே தெரியல, நம்பிக்கையற்ற வாழ்க்கை, காரிருள் மூடிவிட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் உதிப்பார். God will arise. Hallelujah. இன்னொரு மாதிரி இதை நான் சொல்ல விரும்புகிறேன். when nature fails, supernatural arise. Amen. Hallelujah. எனக்கு இந்த உலகமும் இயற்கையும் கை கொடுக்காத பொழுது தேவன் எனக்காக எழும்புவார். ஆமீன் சொல்லுவீங்களா? கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. தேவன் எனக்காக. நீங்கள் சம்டைம்ஸ் யோசிப்பீங்க, நான் சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன், காணிக்கை போடுறேன், ஊழியம் செய்கிறேன், ஆனால் ஒன்றுமே பண்ணாதவன், அநியாயம் பண்ணுறான், உயர்ந்துக்கிட்டே போகிறானே, ஆசீர்வதிக்கப்படுறானே, அவன் தொழில் நல்லா இருக்குது, அவன் அந்த பொருளை ஈஸியாக வாங்குறான், எங்களுக்கு இந்த பொருளை வாங்க நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட் போட்டு கஷ்டப்படுறோமே அப்படின்னு புலம்புனீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கு மாலை வெள்ள ஆண்டவர் பேசுகிறாரு, அவனுக்கு நேச்சர் உதவுது, உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் உதவும். ஆமென். ஹல்லேலூயா. நேச்சர் ஒர்க்ஸ் ஃபார் ஹிம், பட் சூப்பர் நேச்சுரல் வில் ஒர்க் ஃபார் யூ. பெனினாக்கு நேச்சர் ஒர்க் பண்ணிடுச்சு. ஆனா பெனினா ரெண்டு ஒய்ஃபு எல்கனாக்கு. பெனினாக்கு எது ஒர்க் பண்ணிச்சு சொல்லுங்கள்? நேச்சர் இயற்கையாக அவனுக்கு எல்லாமே சூப்பர். அவளுக்கு பெனினாக்கு இயற்கையாக நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக நடந்துருச்சு பெனினாக்கு. ஆனால் ஆனாக்கு இயற்கையாக நடக்க வேண்டியது எதுவுமே நடக்கவே இல்லை. ஷி வாஸ் வெயிட்டிங் டு நேச்சர் டு ரெஸ்பாண்ட். இயற்கை ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அந்த வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பெனினாக்கு இயற்கையாக என்ன நடக்கணுமோ எல்லாம் சூப்பராக நடக்குது. டைமுக்கு எல்லாம் நடந்துருச்சு, எல்லா காலத்துக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் ஆனாக்கு இயற்கை கைவிட்டு விட்டது, ஆனால் தேவன் அவளுக்காக எழும்பினார். When nature fails, supernatural arise. Hallelujah. Do you believe in supernatural? Hallelujah. Do you believe in supernatural? சாரா அம்மா இஸ்மவேலை உண்டு பண்ணது அது நேச்சர். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஈசாக்கு கொடுத்தது சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஈசாக்கு வேணும்னா வெயிட் ஃபார் சூப்பர் நேச்சுரல். உங்களுக்கு சாமுவேல் வேணும்னா வெயிட் ஃபார் சூப்பர் நேச்சுரல். பிகாஸ் when nature fails in your life, இயற்கை கை கொடுக்காத பொழுது, இந்த உலகம் கை கொடுக்காத பொழுது தேவன் உங்களுக்காக எழும்புவார். சூப்பர் நேச்சுரல் மூமெண்ட்ஸ் will happen in your life. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்கள் அப்படி எளிமையாக இருக்கலாம் நம்ம. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறாரு, ஐ வில் அரைஸ். ஹல்லேலூயா. நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. வசனம் போட்டிருக்கு 60:20, இனி சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. ஏன் சொல்லுங்கள்? நீங்கள்லாம் இதை சொல்லி இந்த தீர்மானத்தை எடுத்துகிட்டு தான் போனோம். இனி இயற்கையை நம்ப மாட்டேன், இனி உலகத்தை நம்ப மாட்டேன். வசனம் போட்டிருக்கு, இனி அவனுக்கு சூரியன் அஸ்தமிக்காதான், சந்திரன் மறையாதான். இதுக்கு முன்னாடி மறைஞ்சிருச்சு சந்திரன்,
இதுக்கு முன்னாடி சூரியன் அஸ்தமிச்சிச்சு. காரணம் உலகத்தை நம்பிட்டு இருந்தான் பாருங்க, உலகத்தை நம்பிட்டு இருந்தான். அதனால் சூரியன் அஸ்தமித்தது, சந்திரன் மறைந்து போனது. ஆனால் ஆண்டவர் 2ஆம் வசனத்தில் எல்லா இடத்துலையும் காரிருள் இருக்கும்போது உதிச்சார் பாருங்க. அப்போ 20வது வசனத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்களேன்? சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை. அடுத்த வசனம் தான் சூப்பர். கர்த்தரே அவனுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா. God will be your everlasting light. Hallelujah. God will be your everlasting light. Oh yes, thank you Jesus. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எழும்ப சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக எழும்ப சித்தம் கொண்டிருக்கிறார். அப்படி எல்லாம் கண்களை மூடி இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இது வார்த்தையா கேட்டுட்டு போவாதீங்க. Let this word be your experience. இந்த வார்த்தை அனுபவமா மாறட்டும், இந்த வார்த்தை அனுபவமா மாறட்டும், இந்த வார்த்தை அனுபவமா மாறட்டும். ஓ க்ளோரி ஹalleluya. அப்படியெல்லாம் கண்ணை மூடி, அப்படியெல்லாம் கண்ணை மூடி அப்படியே வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. O ragalaba shanti antana rogo shiantana re robo kalabaraba shanti. ஒரு புது கிளை எழும்புறதை நான் பார்க்குறேன். and I am seeing hallelujah. ஒரு கிளை hallelujah, பட்டு போன மரத்திலிருந்து ஒரு கிளை எழும்புகிறதை நான் பார்க்குறேன். from a dry wood, and I am seeing hallelujah a twig with brand new leaves. பட்டு போன ஒரு மரத்திலிருந்து ஒரு புதிய கிளை எழும்பி வருகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். Oh, this is for someone tonight. Hallelujah. வாழ்க்கை பட்டு போச்சு, இனி ஒன்றும் முளைக்காது, இனி ஒன்றும் இதில் hallelujah உபயோகமற்று இருக்குது. ஆண்டவர் சொல்றார், ஒரு புதிய கிளையை எழும்ப பண்ணுவேன். நான் எழும்பினா நீயும் எழும்புவேன். நான் எழும்பினா மரித்தவைகள் உயிர் பெறும். நான் எழும்பினால் hallelujah பாழாய் போனவைகள் hallelujah பயிர் நிலமாய் மாறும். Yes, I prophesy this upon the church for someone tonight. Every dissolution, every barrenness will disappear in the name of Jesus. உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் நிலம் பயிர் நிலமாய் மாறுகிறது. எஸ், உன் தேசம் முளைப்பிக்கும், உன் நிலம் முளைப்பிக்கும், உன் நிலம் முளைப்பிக்கும். Oh, you're not a barren land anymore. நீ பாழான நிலம் அல்ல, நீ இனி அவாந்திர வெளி அல்ல, நீ ஒரு பயிர் நிலமாய் மாறுகிறாய். Oh, this season God will arise for you. Yes. Oh, this is a prophecy for the church. இது தீர்க்க தரிசன வார்த்தை. எல்லாம் தோற்று போகும் பொழுது, இயற்கை கை கொடுக்காத பொழுது, உலகம் கைவிடும் பொழுது, மனிதர்கள் கைவிடும் பொழுது, God will arise for me. Oh, shalamahariyantanare. Oh, glory. Image. Hallelujah. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு ஜெபத்தோடு கூட நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். Lord, do me something tonight. Hallelujah. உங்கள் பாதம் எனக்கு நேராக எழும்பி வரட்டும், உங்கள் கரம் என்னை தொடட்டும், உங்கள் வார்த்தை எனக்கு கிடைக்கட்டும், என் சூழ்நிலை மாறட்டும். முடிந்தது என்று சூழ்நிலையிலிருந்து துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவர். Oh glory. உம் பாதங்கள் என்னை தேடி வந்தது, உம் கரங்கள் நன்மைகள் செய்தது. உம் பாதங்கள் என்னை தேடி வந்தது, உம் கரங்கள் நன்மைகள் செய்தது. உம் வல்ல செயல்கள் பெரியது, நீ திறக்கும் கதவுகள் சிறந்தது. உம் வல்ல செயல்கள் பெரியது, நீ திறக்கும் கதவுகள் சிறந்தது. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே, அதிசயங்கள் அசாத்தியங்கள் எனக்குள் செய்யுமே.
அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே, அதிசயங்கள் அசாத்தியங்கள் எனக்குள் செய்யுமே, அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே, அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே, அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே, அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. அப்படியே ஜபசிந்தையில் இருக்கும். கர்த்தர் இன்றைக்கும் ஒரு பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். என் சூழ்நிலையை அவர் மாற்றுவார், என் சூழ்நிலையை மாற்றுவார். சூப்பர் நேச்சுரல் மூமெண்ட்ஸ். சர்ச், வாக் இன்டு சூப்பர் நேச்சுரல் மூமெண்ட்ஸ். ஓ ஹalleluya. இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளுக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துகிறார். உங்கள் எல்லைகள் விரிவாகிறது, உங்கள் எல்லைகள் விரிவாக்குகிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கிறிஸ்து வரமட்டும் இருப்பதாக என்று சொல்லி ஷலோம் என்ற வார்த்தையை அறிக்கையிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.